பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திரியேக நாமத்துக்கு இந்த அருமையான புதிய நாளில் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, பரலோக பிதாவே, உங்களுடைய குமாரன் இயேசு நாமத்தினால உன் சமூகத்தில் இந்த உயர்த்த இந்த நாளுக்கு பிறகு வருகிற இந்த 50வது நாளில் நான் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். தகப்பனே, கூடி வந்திருக்கிற எங்கள் நடுவில் நீர் வாரம் உங்களுடைய ஆவியான ஒரு வருகையை எதிர்நோக்குகிறோம். இடைப்படும் இதன் மூலமாக உங்களுடைய நாம மகிமைப்பட அநேகரை சந்தி ஆசீர்வதி அடியனை பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த நாளில் விசேஷமாய் 40வது நாள் இயேசு கிறிஸ்து பரமேறின நாள் இல்லை விண்ணேறின நாளை குறித்து நாம் தியானித்தோம். இந்த வாரத்தில் விசேஷமாய் இயேசு கிறிஸ்துவனுடைய வாக்குறுதியின்படி 50வது நாளில் வந்த பரிசுத்த ஆவியின் நாள், இல்லை என்றால் பெந்தேகோஸ்தே நாள் என்கிறதை குறித்து இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். ஒரு 4 வசனங்களை நாம் வாசித்து கொள்ளலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 1 - 4 வரை. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்க நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த நாள் பெந்தேகோஸ்தே நாள் என்கிற நாள். இந்த பெந்தேகோஸ்தே என்கிற நாளை பற்றி நாம் பார்க்கும் பொழுது விசேஷமாய் இந்த நாள் என்கிறது பழைய ஏற்பாட்டின் பகுதிகளில் நாம் பார்க்கும் பொழுது ஓய்வு நாளுக்கு பின் வருகிற அல்லது 7 வாரங்களுக்கு பின் வருகிற 50வது நாள். அப்போ பெந்தேகோஸ்தே நாள் என்கிற நாள் 50வது நாளாக நாம் பார்க்கிறோம். லேவியராகமம் 23 15 16 வசனங்களை வாசிக்கும் பொழுது இந்த வாரங்களுக்கு பின் வருகிற 50வது நாள் என்று சொல்லப்படுகிறது. உபாகமத்தின் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 9 - 10 பார்க்கும் பொழுது வாரங்களின் பண்டிகை 7 வாரங்கள் அங்கே கொண்டாடப்படுகிற அந்த வாரங்களுக்கு பின் வருகிற அந்த பண்டிகையை குறிக்கிறது. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 23 16வது வசனத்தில் பார்க்கும்போது அறுவடையின் பண்டிகை என்று சொல்லப்படுகிறது. என்னாகமத்தின் புஸ்தகம் 28 26வது வசனத்தில் பார்க்கும்போது அந்த அறுவடை பண்டிகையில் பிறகு வருகிற முதற்கனியின் பண்டிகை, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். இந்த பண்டிகை இதெல்லாம் 50வது நாளில் வருகிற ஒரு காரியங்களாகும். கடைசியாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வனாந்தரத்தில் வந்த பொழுது கர்த்தர் அவளுக்கு விசேஷமாய் அந்த சீனாய் மலையிலே கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். அந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட ஒரு நாளாகவும் அந்த 40 நாள் ஆண்டவர் காட்சி அளித்த பிறகு 50வது நாள் கொடுக்கப்பட்ட ஒரு காரியமாகவும் அது சொல்லப்படுகிறது. இப்படி 40 நாள் இயேசு கிறிஸ்து 40வது நாள் பரமேறின பிறகு பரமேறும் பொழுது இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு கட்டளையிட்ட கட்டளை, என் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற எருசலேமிலே காத்திருங்கள், அப்பொழுது நீங்கள் என் பிதாவின் வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெறுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னபடியே அங்கே 120 பேர் எருசலேமில் உள்ள அந்த மேல் அறையிலே போய் அவர்கள் கூடி 10 நாள் காத்திருக்கிறார்கள். அப்படி காத்திருக்கிற அந்த 10 நாளுக்கு பிறகு வருகிற அந்த 50வது நாளிலே நாம் பார்க்கும்போது பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடியிருக்கிறார்கள். அப்பொழுது நடைபெறுகிற காரியம் நமக்கு தெரியும். பலத்த காற்று அடிக்கிறது. அதன் பிறகு நாம் சடுதியான ஒரு முழக்கம் வருகிறது. அது அந்த வீடு முழுவதையுமே நிரப்புகிறது. அது மாத்திரமல்ல, 3வது வசனத்தில் அல்லாமல் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்க நாவுகள் காணப்பட்டு ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் அந்த 50வது நாளில் வந்த ஆவியானவர் அவர்கள் மேல் வரும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் அந்த வீடு நிரப்பப்படுகிறது. அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி நிரப்பப்பட்டு அங்கே பேசுகிறார்கள். இந்த பேசுகிறதை ஒருவேளை நாம் பார்க்கும் பொழுது விசேஷமாக 2 காரியத்தை நாம் பார்க்குறோம். ஒன்று, நாம் பார்க்கும் பொழுது இந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பிறகு அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து
அந்நிய பாஷைகளையும் தீர்க்க தரிசனங்களையும் பேசுகிறார்கள். இந்த பேசுகிற இந்த காரியங்கள் அங்கே வானத்தின் கீழிருந்து சகல வந்திருக்கிற சகல ஜனங்களும் கேட்ட பொழுது அவர்கள் எல்லாம் அங்கே கலக்கம் அடைகிறார்கள். அதன் பிறகு இது என்னமா முடியுமோ என்று சொல்லுகிறார்கள். அதன் பிறகு நாம் பார்க்கும்போது இவர்கள் எல்லாம் குடித்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். இந்த காரியங்களை தெளிவுபடுத்துவதற்காக அந்த 120 பேர்ல ஒருவனாக பேதுரு என்கிறவன் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு இப்பேற்பட்ட குழப்பம் அடைந்திருக்கிற அந்த ஜனங்கள் நடுவில் கூடியிருக்கிற எருசலேமில் கூடியிருக்கிற இந்த ஜனங்கள் நடுவில் அவன் எழுந்து நின்று நடைபெற்ற காரியங்களை குறித்து நீங்கள் கலக்கம் அடைய வேண்டாம், இதை பற்றி உங்களுக்குள்ள வீண் விவாதங்கள் வேண்டாம், இவர்கள் குடிக்கவில்லை, இது எப்படி நடந்தது என்பதை 3 காரியங்களை பேதுரு பேசுகிறார். அதை தான் இந்த நாளில் கூட நாம் தியானிக்க போகிறோம். விசேஷமாக அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:16 வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது தீர்க்கதரிசி ஆகிய யோவேலினால் உரைக்கப்பட்டது இது நடந்தேறுகிறது என்று சொல்லி இந்த பரிசுத்த ஆவியானவர் 50வது நாளில் அந்த 120 பேர் இறங்கி அவர்களை நிரப்பின ஒரு நிகழ்ச்சி என்கிறது எந்த ஒரு காரியமாக இருக்குன்னு சொன்னால் கடவுள் சொல்லியிருக்கிற வாக்கு தத்தமானது நிறைவேறி இருக்கிறது. இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:16 அவர் சொல்லுகிறபடி யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28-30 வசனங்களில் வாசிக்கும் பொழுதும் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே நாவையை ஊற்றுவேன் என்று சொல்லி தேவன் வாக்குறுதி அந்த வாக்குதத்தம் தான் இப்பொழுது நிறைவேறுகிறதுன்னு சொல்லி பரிசுத்த ஆவியின் நிறைவு அல்லது பெந்தேகோஸ்தே நாளில் அவர்கள் மேல் இறங்கின ஆவியானவர் இறங்குதலுக்கான முக்கியமான காரணம் இது வாக்குதத்தத்தினுடைய நிறைவேறுதல். தேவன் வாக்குறுதினார் அந்த வாக்குறுதியை இங்கே நிறைவேற்றுகிறார் என்று சொல்லுகிறார். அதே போல லூக்கா எழுதின சுவிசேஷம் 3:16 கூட நாம் பார்க்கும் பொழுது யோவான் ஸ்நானகன் அவர்களுக்கு தண்ணினாலே ஞானஸ்தானம் கொடுத்த பிறகு சொல்லுகிறான், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். அந்த ஒரு காரியத்தை தான் கடவுள் இங்கே நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:49 வசனத்தில் பார்க்கும்போது பிதா வாக்குதத்தம் பண்ணினதை அனுப்புவார் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை அந்த பரமேறுகிற நாளில் அவர்களை விட்டு போகும் பொழுது நீங்கள் காத்திருங்கள், என் பிதா என்ன உங்களுக்கு வாக்குதத்தம் பண்ணியிருக்கிறாரோ அந்த வாக்குறுதியை நீங்கள் பெறுவீர்கள் என்று சொல்லி அந்த வாக்குறுதியினுடைய நிறைவேறுதல் தான் பரிசுத்தாவினுடைய நிரப்புதலாக பெந்தேகோஸ்தே நாளில் நடந்த ஒரு நிகழ்ச்சியாக நாம் பார்க்குறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனம் வரையிலும் கூட பார்க்கும் பொழுது ஆண்டவர் இதே கருத்தை சொல்லுகிறார். அந்த 40 நாள் தம்ம உயிரோடு இருக்கிறவராக சீஷர்களுக்கு முன்பாக திஷ்டாந்தரப்படுத்தின இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவினுடைய ஞானஸ்தானத்தை பெறுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்கள் பெறப்போகிற பரிசுத்தாவியை குறித்து பரிசுத்தாவினுடைய ஞானஸ்தானம் நீங்கள் பெறுவீர்கள் என்பதையும் கூட ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது சொன்ன ஒரு நிகழ்ச்சியை கூட நாம் பார்க்குறோம். இப்படி இந்த பரிசுத்த ஆவியை கொடுப்பது நிச்சயம் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு ஜனங்களுக்கு சொன்ன முக்கியமான வார்த்தைன்னு சொன்னால் அங்கே நீங்கள் கேட்கிறது உங்களுக்கு கொடுக்கப்படும், அதை விட முக்கியமானது என்று சொன்னால் நீங்கள் கேட்கிற பரிசுத்த ஆவியை உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் என்று சொன்னார். அந்த ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் இங்கே நிறைவேற்றுகிறத பார்க்குறோம். ஆகியனால இந்த பெந்தேகோஸ்தே நாளில் அந்த இடத்துல இறங்கின பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்தை மட்டுமல்ல அங்கே கூடியிருந்தவர்களை நிரப்பின ஒரு நிகழ்வு என்கிறது இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிதாவினால சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவினால சொல்லப்பட்ட அந்த வாக்குதத்தத்தினுடைய நிறைவேறுதல் தான் பரிசுத்த ஆவி நிறைவு பெந்தேகோஸ்தே நாள் என்கிறதை முதல் காரியமாக நாம் பார்க்கிறோம். 2வது காரியமாக நாம் பார்க்கும் பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த மேல் அறையில் அந்த 120 பேர் மேலே இறங்கும் பொழுது விசேஷமாக அங்கே நடந்த காரியம் ஒன்று, பலத்த காற்று அடிக்கிறது, சடதியில் ஒரு முழக்கம் ஒன்று வருகிறது. அதன் பிறகு நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாருடைய நாவிலும் பிரிந்திருக்கிற அக்கினிமயமான நாவுகள் அவர்களுக்குள்ள காணப்படுகிறதை நாம் பார்க்குறோம். இந்த ஒரு காரியம் என்கிறது ஏதோ ஒரு காற்று வந்து அந்த வீட்டை நிரப்பி இருக்கிறது என்பதல்ல. அந்த காற்று வந்து பலத்தை அடிக்கிற முழக்கம் என்கிறது அவர்களை நிரப்புகிற ஒரு நிகழ்ச்சி என்கிறது. விசேஷமான என்ன காரியம் என்று சொன்னால்
அந்த இடத்தை தேவனுடைய பிரசன்னத்தினாலே நிரப்புகிறார். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது ஏதோ நம்ம ஏதோ ஒன்று செய்கிறார், ஏதோ அசைகிறோம், ஏதோ ஒன்று நாம் பேசுகிறோம் என்பது அல்ல. தேவனுடைய பிரசன்னமானது, தேவனுடைய வல்லமையானது அந்த இடத்துல பிரசன்னமாகிறது. தேவ பிரசன்னம் அந்த இடத்தை நிரப்புகிறது. பெந்தேகோஸ்து நாளில இறங்கின பரிசுத்தாவினுடைய மகிமையான அனுபவம் என்ன சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில வரும் பொழுது ஆவியினுடைய பிரசனம், தேவ பிரசனமானது நம்மை நிரப்புகிறது. இந்த பிரசனத்தை தான் இந்த 120 பேருடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது அந்த நிரப்புதல் என்கிறது அங்கே நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் நாம் இருக்கிற சபை என்கிறது, நாம் கடவுளுடைய சமூகத்தில் இருப்பது என்பது உண்மையாகவே கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார், கடவுளுடைய பிரசன்னம் இருக்குது என்று சொல்லும் பொழுது அந்த பிரசன்னத்தை எதன் வாயிலாக கொண்டு வருகிறார்? பரிசுத்தாவினுடைய நிறைவினாலே கொண்டு வருகிறார். அந்த நிறைவு வரும் பொழுது உண்மையாகவே அந்த இடங்கள் என்கிறது நிரப்பப்படுகிறது. நிரப்பப்படுகிறது என்கிறது எல்லாவற்றையும் நாம் பார்க்கும் பொழுது எபேசியர் புத்தகத்தில் நாம் பார்க்கும்போது எல்லாவற்றையும் இறங்கினவரே எல்லாவற்றாலும் நிரப்புகிறார். அப்படியானால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு சபைக்கு இறங்கி வரும் பொழுது எல்லாவற்றையும் நிரப்புகிறார். குறைகள் எல்லாம் தம்முடைய மகிமையில நிறைவாக்குகிறார் என்று சொல்லி ஒரு பெரிய அபிஷேகத்தினுடைய நிறைவு, தேவ பிரசனத்தினுடைய நிறைவு, தேவ ஆவியினுடைய வல்லமையின் பிரசனம் அந்த இடத்தை, அந்த 120 பேர் மேலறையில் கூடியிருந்த இடத்தை கடவுள் நிரப்புகிறார். இதுதான் இந்த பெந்தேகோஸ்து நாளில் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் 50வது நாளிலே நாம் ஆராதிக்கிற ஆராதனைகள் என்கிறது, கடவுளுடைய சமூகத்தில் கூடுகிற அனுபவம் என்கிறது. தேவ ஆவியானவர் நம்மை தேவ பிரசன்னத்தினால நிரப்ப வேண்டும். தேவ ஆவியன் நமக்குள் வரும் பொழுது தேவனுடைய மகிமையை பேச வேண்டும். ஏன்னு சொன்னால் அங்கே 120 பேரும் பேசுகிற வார்த்தைகளை கேட்கிற ஜனங்கள் நம்ம ஜென்ம பாஷையில பேசுகிறார்கள், ஆனாலும் எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். உண்மையாக ஆவியானவர் வந்து அநேக பேசும் பொழுது குழப்பத்தை ஏற்படுத்துகிற தவறான வார்த்தைகளை சொல்லுகிற காரியங்கள் இன்னைக்கு சபைக்குள்ள நுழைந்து கொண்டிருக்கிறது. ஒரு காரியத்தை உண்மையாகவே நாம் புரிந்து கொள்ளணும். பேசுகிற ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது அது குழப்பத்தையும் கலகத்தை ஏற்படுத்துகிறது அல்ல, தேவ சமாதானம் பிரசன்னத்தை கொண்டு வருகிற இடம், அந்த இடத்துல தேவன் மகிமைப்படும்படியான இடம். மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது அந்த அப்போஸ்தலர் நடபடிகளிலேயே அந்த 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, பரிசுத்த ஆவி வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்படியானால் பரிசுத்த ஆவி வரும் பொழுது என்ன விசேஷம் என்று சொன்னால், இந்த ஆவியினால நிரப்பப்பட்ட மக்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட மக்கள், தேவ பிரசன்னத்தில் இருக்கிற மக்கள், அந்த ஆவியானவர் நமக்குள் வந்ததனால நம்ம எப்படி மாற்றுகிறார்னா சாட்சியா மாற்றுகிறார். இன்னைக்கு அநேக மக்களுடைய வாழ்க்கைகள் ஒரு கிறிஸ்துவ பிள்ளைகள் என்பதற்கோ அல்லது கடவுளுடைய சபைக்கு போகிறவர்கள் என்பதற்கோ ஒரு சாட்சிகளும் இருக்கிறது கிடையாது. இதுக்கு காரணம் என்ன சொன்னால், அவர்கள் மேல் இருக்கிற ஆவி என்கிறது தேவனுடைய ஆவிதான் என்பதை சோதித்து பார்க்க வேண்டும். அநேகர் இன்னைக்கு தேவனுடைய ஆவினாலே நிரப்பப்பட்டோம் என்கிற வஞ்சகத்தின் ஆவிகளினாலே நிரப்பப்படுகிறவர்கள். இன்னைக்கு அநேகர்கள் பரிசுத்த ஆவியை அறியாமையினாலே அவள் தவறுதான புரிந்து கொள்ளுதல இருக்கிற இந்த மக்கள் மத்தியில அந்த பரிசுத்த ஆவி எனக்குள் வரும் பொழுது என்னை இந்த உலகத்தில் இருக்கிற ஒருவனாக அல்ல, அந்த ஆவிக்குரிய பெற்றதுக்குரிய சாட்சியாக நிறுத்துவார். அந்த சாட்சியை தான் நான் பார்க்கும் பொழுது யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் கூட பார்க்கும்போது, பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிற சத்திய ஆவியானவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அப்போ ஆவியானவர் வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறோம். அநேகர் இன்னைக்கு ஆவியானவர் தன்மேல் வரும் பொழுது அவங்களை குறித்தும் உலகத்தை குறித்து சாட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னார், ஆவியானவர் உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் அந்த ஆவியை பெற்ற பிறகு நீங்கள் சாட்சி கொடுப்பீங்க. நீங்கள் கொடுக்கறதில்ல. 27 சொல்லும் பொழுது, இந்த சத்திய ஆவி உங்களுக்குள் வரும் பொழுது என்னை குறித்து சாட்சி கொடுப்பீர்கள் என்று சொல்லும் பொழுது நீங்களே சாட்சிகளாக. அப்போ ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது நாமே சாட்சிகளாக மாறுகிறோம், நாமே சாட்சி கொடுக்கிறவர்களாக மாறுகிறோம். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13-15வது வசனத்தில் பார்க்கும் பொழுது அந்த ஆவியானவர் வரும் பொழுது அவர் எப்படி சாட்சி கொடுக்க போகிறார்? அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து பேசுவார். அவர் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது காரணம் சொன்னால், என்னுடைய காரியங்களை அல்லது என்னால் சொல்லப்பட்டிருக்கிற இந்த சத்திய வசனங்களிலிருந்து அவர் போதிக்கிறபடியினால எங்கோ இருந்து ஒரு வார்த்தையை அவர் சொல்ல மாட்டார், என்னுடையதிலிருந்து போதிப்பார். அப்ப என்னுடையதிலிருந்து அவர் போதிக்கும் பொழுது அவர் எனக்கு என்னவா இருப்பாரு? சாட்சியா இருப்பார் என்று சொல்லுகிறார்.
அதன் பிறகு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7:55-56 கூட நான் பார்க்கும் பொழுது, சேவான் என்கிறவன் பரிசுத்த ஆவினாலே நிறைந்தவனாக ஆண்டவருக்கு சாட்சி கொடுத்தான். இன்னைக்கும் பிரியமான தேவனுடைய ஜனங்களை, அநேக மக்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக வாழ்கிறார்கள். இந்த சாட்சிகளை நாம் பார்ப்போமானால் ஒரு உண்மையை நாம் விளங்கி கொள்ளணும். பரிசுத்த ஆவியின் நிறைவுதான் நம்மை சாட்சியாக மாற்ற முடியும். பரிசுத்த ஆவி நமக்குள் இல்லை என்று சொன்னால் நாம் கடவுளை குறித்து சாட்சி கொடுக்கிறவளா இருக்க மாட்டோம். உலகத்தை குறித்து பொய் வார்த்தைகளை கலங்களை பேசுகிற மக்களா இன்னைக்கு இருப்போம். அதுக்கு காரணம் சொன்னால் ஆவியானவர் நமக்குள்ள இல்லை. ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது நம்மை நல்ல சான்று பகருகிற சாட்சிகளாக நடத்துகிறார். நான்காவது ஒரு காரியமா இந்த பெந்தெகோஸ்தே நாளில் நடந்த ஒரு அனுபவம் என்னன்னு சொன்னால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2 வசனத்துல பார்க்கும் பொழுது, அக்கினி போல பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்களுக்குள்ளாக காணப்படுகிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் இந்த அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள், இது பிரிவினை உண்டாக்குகிற நாவுகள் அல்ல. இது உலகத்திலிருந்து அல்லது அந்த வானத்தின் கீழிருந்து கூடி வந்திருக்கிற ஜனங்கள் மத்தியில இந்த 120 பேர் என்கிறவர்கள் விசேஷமாக பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள். அந்த உலகத்திலிருந்து அவர்கள் பிரித்து எடுக்கப்படுகிறார்கள். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நடைபெறுகிற அதிசயமான காரியம் சொன்னால், ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது, ஆவியானவர் நம்மை நிரப்பும் பொழுது கடவுள் நம்மை உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கிறார். பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்ட பிறகு நாம் உலகத்துல வாழாதபடிக்கு, உலகத்தானா இராதபடிக்கு கடவுள் நம்மை பிரித்து எடுக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். இதை பற்றி தான் நாம் பார்க்கும்போது ரோமரின் புஸ்தகத்துல 8 7, 17, 18 வசனம் 9 வசனத்துல நான் பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் ரோமரின் புஸ்தகம் 8 நான் வாசிக்கிறேன். விசேஷமாய் 17, 7 வசனமும் அதன் பிறகு வருகிற 17 வசனமும் அதில் 9 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 9 வசனத்தை நான் பார்க்கும்போது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்படியானால் கிறிஸ்துவனுடைய ஆவி, தேவ ஆவியை நமக்குள் வாசம் பண்ணும் பொழுது நம்மை மாம்சத்துக்குரியவர்களாக இல்லாம ஆவிக்குரியவர்களாக மாற்றுகிறார். அப்போ பிரித்தெடுக்கப்படுகிற காரியத்தினுடைய அருமையான அனுபவம் சொன்னால், நான் ஒரு மாம்சத்துக்குரியவனா வாழ்ந்து கொண்டு இருந்தேன், ஆனால் ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு நான் மாம்சத்துக்குரியவன் அல்ல, நான் ஆவிக்குரியவன். இப்படி நம்மை மாம்சத்திலிருந்து ஆவிக்குரிய ஒரு அனுபவத்துக்கு தேவன் என்ன செய்கிறார்? பிரித்து எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். கலாத்தியர் புஸ்தகத்துல 5 24, 25 வசனங்களை பார்க்கும்பொழுது 2 விதமான குழுக்களை, 2 விதமான ஜனங்களை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே குறிப்பிடுகிறார். ஒரு புறமான மக்கள் யாரு சொன்னால் மாம்சத்தினுடைய கிரியைகளில வாழ்கிறவர்கள். அந்த மாம்சத்துக்குரிய ஒரு கிரியில் இருக்கிற மக்களை மாம்சத்துல நடக்காதபடிக்கு ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கைக்கு திரும்புகிறார். அந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள் நாம் வரும் பொழுது 24, 25 சொல்லுகிறது, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தை அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியிலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம். அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு அந்த எருசலேமில் நடந்த அருமையான அனுபவம், அந்த மேல் அறையில நடந்த அனுபவம் சொன்னால், இந்த 120 பேரை கடவுள் அங்கே பிரித்து எடுக்கிறார். ஆவியை பெற்றவர்களாக பிரித்து எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 6 14, 18 வசனங்கள்ல நாம் பார்க்கும் பொழுது பார்க்கிறோம். அதே போல நான் பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்துல 10 44, 48 வரலும் பார்க்கும் பொழுது, அவங்க பேதுரு என்கிறவர் அங்கே கொர்நேலியு வீட்டுக்கு போகிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் பிரசங்கிக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் பிரசங்கிக்கும் பொழுது அந்த வசனத்தை கேட்ட எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். இந்த நிகழ்ச்சியை பேதுருவே கண்டு அதிசயப்படுகிறார். அதோடு கூட அவரோடு கூட வந்திருக்கிறவனும் பார்க்கும் பொழுது, எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் என்கிறவர் அவருடைய ஜனங்கள் மேல்தான் வருவார். வாக்குத்தத்தம் பண்ணின ஜனங்கள் மேல் வந்து கொண்டிருந்தார். ஆனால் புறஜாதிகள் மேலும் வருகிறார்களே என்று சொல்லி அந்த புறஜாதிகளும் அந்நிய பாஷைகளை பேசி தேவனை புகழ்கிறதை 45 வசனத்தில் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி அங்கே நடக்கும் பொழுது அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், அவர்கள் நம்மை போல பரிசுத்தாவியை பெற்றதுபடியினாலே இவர்களும் பரிசுத்தாவினாலே பெற்றுக்கொண்ட இவர்கள் ஞானஸ்தானத்தை விளக்கலாமா என்று சொல்லி
அந்த ஜனங்களை கொர்நேலியு வீட்டில் இருந்த புறஜாதியான மக்கள் மத்தியில கிறிஸ்துவுக்கான ஒரு கூட்டத்தை அங்கே பிரித்து எடுக்கிறார். அவர்கள் யார் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்கள். அந்த பிரியமான தேவனுடைய ஜனங்கள், பெந்தெகோஸ்தே நாள் என்கிற இந்த நாளினுடைய ஒரு விசேஷமான ஒரு நிகழ்வு என்கிறது. உண்மையாக பரிசுத்த ஆவியுடைய நிறைவை நாம் பெறவில்லை என்று சொன்னால் அது உண்மையாக நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இன்னும் நாம் வரவில்லை என்பது அர்த்தம். இன்னைக்கு அநேக மக்கள் என்கிறவர்கள் மாம்சத்துக்குரிய மக்களாக வாழ்கிறார்கள், தண்ணீர்னாலே பிறந்தவர்களாக இருக்கிறார்கள், இன்னும் ஆவிக்குரிய ஒரு பிறப்பை அடையாதவர்களாக வாழ்கிறாங்க. இவங்க தான் எப்பொழுதுமே சபைகளுக்கோ அல்லது கிறிஸ்துவத்துக்கோ எதிரானவர்களாக வாழ்கிறார்கள். ஏன்னா ஆபிரகாமுடைய வீட்டில் இஸ்மவேல் இருந்தான், அவன் மாம்சத்தின்படி பிறந்தவன். ஆவிக்குரியவனாக பிறந்தவன் ஈசாக்கு. இருவருக்குள்ளாக ஒருவருக்கு ஒரு வாக்குவாதம் வந்தது. அதிகமாக நான் பார்க்கும் பொழுது இஸ்மவேல் ஒரு மாம்சத்துக்குரியவனாக இருந்ததுனால ஆவிக்குரியவனை எப்பொழுதும் துன்புறுத்தி கொண்டிருந்தான். இதுதான் இன்னைக்கு சபையிலும் கூட நடக்கிற வெளிப்படையான காரியம் சொன்னால், ஆவிக்குரியவனை துன்புறுத்த மாட்டான். அவன் மாம்சத்துக்குரியவனா இருக்கிறபடினால, அவன் ஆவியை பெறாதவனா இருக்கிறபடினால, அவன் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையா இராதபடினால, பரிசுத்த ஆவியை பெறாதவனா இருக்கிறதுனால இன்னைக்கு சபையில் இருக்கிற அநேகர் ஆவிக்குரிய ஜனங்களை துன்புறுத்துகிற நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது நாம் பார்க்கிறோம். அதனால விசேஷமா பெந்தெகோஸ்தே என்கிற இந்த நாள் என்கிறது வாக்குத்தத்தத்தினுடைய நிறைவேறுதல். வாக்குத்தத்தத்தை தேவன் நிறைவேற்றுகிறார். பெந்தெகோஸ்தே நாளிலே 50வது நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கின ஒரு அனுபவம். ஏதோ நடந்ததல்ல, என்ன நடக்குது என்பதல்ல, தேவனுடைய வாக்குத்தத்தத்தில் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறார், அவருடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தேவன் எந்த அளவுக்கு கரிசனை உள்ளவராகிறார், வாக்குத்தத்தத்தை தேவன் எப்படி நிறைவேற்றுகிறார். வாக்குத்தத்தத்தினுடைய நிறைவேறுதல் தான் பெந்தெகோஸ்தே நாள். 2வது காரியம், பெந்தெகோஸ்தே நாளில நடந்த மேலறையின் அனுபவம். அந்த ஜனங்கள் அங்கே கூடி இருந்தவர்கள் மேல் இறங்கின ஆவியானவருடைய அனுபவம் அவர்களை நிரப்புகிறது, அந்த இடத்தை நிரப்புகிறது. அந்த கூடி இருந்து காத்திருந்த மக்களை தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை, பிரசனம் நிரப்புகிறது. நாம் சபைக்குள்ள போகும் பொழுது, நாம் கிறிஸ்துவ சமூகத்தில் கூடும் பொழுது ஆவியானுடைய பிரசனம் நம்மை நிரப்ப வேண்டும், ஆவியானுடைய வல்லமை நம்மத்தில் இறங்கி நிரப்ப வேண்டும். இன்னைக்கு உண்மையாகவே அப்பேற்பட்ட ஒரு நிரப்புதல் இல்லாதனால அநேக மக்கள் தவறுதான ஒரு நிலைமைக்கும் தவறுதலான நிலைமையில இன்னைக்கு போய் கொண்டிருக்கிற காரியம் சொன்னால் அவர்களை நிரப்பி இருக்கிறது யார்? உண்மையாகவே ஆவியானவர் உங்களுக்குள்ள நிரப்பி இருப்பாரானால் உங்களுக்குள்ள இருக்கிற அனுபவம் என்ன இருக்குன்னா, தேவனுடைய பிரசன்னம் இருக்கும், தேவனுடைய வல்லமை இருக்கும், தேவனுடைய சாட்சிகள் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கொடுக்கிறதுக்கு தான் விசேஷமா தேவன் அங்கே 2வது ஒரு காரியமா அதை நிரப்புகிறதை பார்க்கிறோம். 3வது ஒரு காரியமானது அந்த பரிசுத்த ஆவி இப்பொழுது சாட்சிகளாய் மாற்றுகிறது. உண்மையாக இன்னைக்கு கிறிஸ்துவம் என்கிறது, கிறிஸ்துவுக்கு சாட்சிகளா இருக்கிறோமா? இன்னைக்கு ஊழியக்காரர்கள் சாட்சிகளா இருக்கிறாங்களா? ஸ்தாபனங்களை நடத்துகிறவர்கள் சாட்சிகளா இருக்கிறாங்க கேள்விகள் வரும் பொழுது உண்மையாகவே அநேகரை குறித்து சாட்சி கொடுக்க முடியாது. காரணம் சொன்னால் அவங்க ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக இல்லை. அப்படிப்பட்ட ஆவிக்குரிய நிரப்புதல் இருக்குமானால் அவருடைய வாழ்க்கை என்பது அந்த ஆவியானவர் அவர்களை எப்பொழுதும் சாட்சிகளாக நடத்துவார். எனக்கு இவன் சாட்சி, என்னுடைய ஆவி இவனுக்குள்ள இருக்கிறபடினால இவன் தான் சாட்சி என்று சொல்லி கடவுள் நடத்துவார். 4வது ஒரு காரியமாய் அந்த பரிசுத்த ஆவியனுடைய அனுபவம், அந்த அக்கினி, அந்த பலத்த காற்று என்கிறது அந்த இடத்தை ஏதோ அசைத்து அதை அப்படியே கீழே தள்ளுகிற ஒரு நிகழ்ச்சி அல்ல, அல்லது அக்கினி மயமான நாவுகள் என்கிறது அவளை சுட்டெரிப்பதாக அல்ல. அந்த நிறைவான ஒரு அனுபவம் அவர்களை உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கிறது. பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வரும் பொழுது பிரித்து எடுக்கிற அனுபவம். இந்த காரியங்கள் நிறைய நடந்ததை நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்தில் படிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது பரிசுத்த ஆவியை பெற்று கொள்ளாதவர்களை சபையில சேர்க்கவில்லை, பரிசுத்த ஆவியை பெற்று கொண்டவர்கள் தான் சபைக்குள்ளாக சேர்க்கப்பட்டார்கள். இன்னைக்கு சபையில் இருக்கிறவர்கள் ஏன் தாறுமாறா நடக்கிறாங்க, ஏன் பொய்யான வாழ்க்கை வாழ, ஏன் மாம்சத்துக்குரிய நடக்கிறாங்க? பரிசுத்த ஆவியானவர்களை பிரித்து எடுக்கவில்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரத்தில் கூட பார்க்கும்போது அங்கே அப்போஸ்தலர்லாம் கூடி ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். ஜப வேளையில ஆவியானவர் வரும் பொழுது என்ன சாட்சி கொடுக்கிறார் பாருங்க. அந்தியோகியா பட்டணத்துள்ள சபையில பர்னபா, நீகர் எனப்பட்ட சிமியோனும், சிரேனே ஊரானாகிய லூகியும், காற்பங்கு தேசாதிபதியை ஏரோதனுடைய வளர்க்கப்பட்ட மனாயனும், சவுலும் தீர்க்கதரிசிகளாய் போதகர்களாய் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருடைய ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கும் பொழுது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை
பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியான திருவுளம் பற்றினார். அப்போ ஆவியானவர் நம்மை வந்து நிரப்பும் பொழுது நாம் உலகத்தில் விடாதபடிக்கு, உலகத்தில் வாழாதபடிக்கு, கடவுளுடைய பிள்ளைகளா வாழ்வதற்கு பிரித்திருக்கிறார். நாம் அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு பிரித்து எடுக்கப்பட்டிருக்கிறோம். பாவத்திலிருந்து, உலகத்திலிருந்து பரிசுத்த ஆவியினுடைய வாழ்க்கைக்கு, கிறிஸ்துவுக்கான வாழ்க்கையை வாழ்வதற்கு பிரித்து எடுக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவன் தாமே நம்மை வழிநடத்திட்டோம். அந்த ஒரு கிருபையை நமக்கு தந்து இந்த விசேஷித்த பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியின் நிறைவு பெற்ற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவார். எங்களை நேசிக்கும் அன்பு தகப்பனே, இந்த நல்லதொரு மாலை வேளை காலை வேலைக்காக நன்றி. இந்த 50வது நாளில் யாரெல்லாம் உடைய சமூகத்தில் வந்து கூடி உமக்காய் காத்து இருக்கிறார்களோ, ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ, இந்த 50வது நாளிலே நடைபெற்ற அந்த பெந்தேகோஸ்தே அனுபவம், ஆவியனுடைய நிறைவு, ஆவியனுடைய திருநாள், சபைக்கு கொடுக்கப்பட்ட மகிமையான அனுபவம் எங்கள் எல்லார் மேலும் இறங்கி இந்த பெந்தேகோஸ்தே நாளில் நாங்கள் பெற்றுக்கொள்கிற இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்பதை விசேஷமாக இந்த பெந்தேகோஸ்தே திருநாளில் விசேஷமாக எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விசேஷித்த அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு வாழ்வதற்கு தேவ ஆவியானவரே எங்களுக்கு நீர் உதவி செய்யும். தொடர்ந்து நம்முடைய கிருபை எங்களை நடத்தட்டும். ஒவ்வொரு சபையிலும் கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அதிசயமான காரியங்களை செய்யும், இடைப்படும், பரிசுத்தாவின் நிரப்பும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். செய்தியை கேட்ட உங்களை யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறபடி ரெமனன்ட், தள்ளப்பட்ட, கைவிடப்பட்ட, புறக்கணிக்கப்பட்டிருக்கிற, எஞ்சி இருக்கிற ஜனம், இன்னும் எஞ்சி இருக்கிற கொஞ்சம் ஜனமாவது கடவுளை விட்டு விலகி விழுந்து போன ஜனங்கள் மத்தியில் இன்னும் கொஞ்சம் ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த ஜனங்களை கடவுள் அண்டையில் கொண்டு வரணும். இந்த எஞ்சி இருக்கிற ஜனங்களும் கடவுள் விட்டு விலகி போகாமல், விழுந்து போகாமல், அவர்களெல்லாம் மறுபடியும் எழுந்து நிற்பதற்கு இந்த குழுவை, ஜப குழுவை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள், எங்களுக்காக ஜெபியுங்கள். நீங்களும் கூட எங்களை அழைத்தால் உங்களுக்காக விழுந்து போயிருக்கிற, புறக்கணிக்கப்பட்டிருக்கிற, தள்ளப்பட்டிருக்கிற நிலைமையில் இருக்கிற நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். கர்த்தர் உதவி செய்வார். ஆமென்.